ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. பிருந்தாவன லீலை ராச கிரீடை. ஸ்ரீ சுகர் கூறியது. சரத் ருதுவின் வரவால் மலர்ந்த மல்லிகைகளுடன் கூடிய அவ்விரவுகளைக் கண்டு பகவான் யோக மாயையின் உதவியை கொண்டு லீலை புரிய மனதில் கருதினார். காமத்தை வளர்க்கும் வேணு கானத்தை கேட்டு கிருஷ்ணரிடம் மனதை பறிகொடுத்த இடைப்பெண்கள் மனதுக்கு இனியவரான அவர் எங்கிருந்தாரோ அவ்விடத்திற்கு ஒருவருக்கொருவர் தெரியாமல் வரும் வேகத்தில் குண்டலங்கள் குலுங்க வந்து சேர்ந்தார்கள். மாடு கறந்து கொண்டிருந்த சிலர் கறப்பதை விட்டுவிட்டு ஆவலுடன் விரைந்து வந்தனர். வேறு சிலர் பாலையும் கஞ்சியையும் காய்ச்சி இறக்கி வைக்காமல் சென்றனர். பரிமாறிக்கொண்டும் குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டும் கணவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டும் இருந்த சிலர் அவைகளை விட்டுவிட்டும் போஜனம் செய்து கொண்டிருந்தவர்கள் போஜனத்தை வெறுத்தும் சந்தனம் பூசிக்கொண்டிருந்தவர்களும் உடலை சுத்தம் செய்து கொண்டிருந்தவர்களும் கண்களுக்கு மை தீட்டி கொண்டிருந்தவர்களும் ஆகிய சிலர் அவ்வாறே சென்றார்கள். வேறு சிலர் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் இடம் மாறி தரித்து கொண்டு கிருஷ்ணனை அணுகினார்கள். தன்னருகில் வந்த இடைப்பெண்களை பார்த்து பேசுவதில் திறமை வாய்ந்த பகவான் இனிய சொற்களால் அவர்களை மயக்கி பின்வருமாறு பேசினார். ஸ்ரீ பகவான் கூறியது. மகா பாக்யசாலிகளே, உங்களுக்கு நல்வரவு. உங்களுக்கு பிரியமான எதை நான் செய்ய வேண்டும்? கோகுலத்தில் எல்லோரும் க்ஷேமம்தானே? நீங்கள் இங்கு வரவேண்டிய காரணம் என்ன? கூறுங்கள். கொடிய மிருகங்கள் சஞ்சரிக்கும் இந்த ராத்திரி வேளை மிகவும் பயங்கரமானது. இடை அழகியவர்களே, பெண்கள் இவ்விடம் தாமதிக்கலாகாது. கோகுலத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். குறிப்பு: நாம் போய்விட்டால் நம்முடைய வேலைகளை இங்கே யார் செய்வார் என்ற கவலை அவர்களுக்கு இல்லை. பகவான் அதற்கும் ஏற்பாடு செய்கிறார். அவர்கள் வீடுகளிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்ததாகவேதான் உறவினர் கண்டனர். கல்யாணிகளே, கபடமின்றி கணவனுக்கும் அவரைச் சேர்ந்த பந்துக்களுக்கும் பணிவிடை செய்வதும் பிரஜைகளை போஷிப்பதும் தான் பெண்களுக்கு முக்கியமான தர்மம். ஸ்ரவணத்தாலும் தர்சனத்தாலும் தியானத்தாலும் கீர்த்தனத்தாலும் என்னிடம் பக்தி உண்டாவது போல் என் பக்கம் நெருங்குவதால் உண்டாவதில்லை. ஆகையால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லுங்கள். கோபிகள் கூறியது. பிரபுவே, இவ்வாறு புண்படுத்தும் வார்த்தையை சொல்வது உமக்கு தகாது. எல்லா விஷயங்களையும் தள்ளிவிட்டு உமது பாத மூலத்தில் பக்தி பூண்ட எங்களை கைவிடாதீர். ஸ்வதந்திரரே, ஸ்வயம் பிரகாசரான ஆதி புருஷர் முமுட்சுக்களை காப்பது போல் எங்களை காக்க வேண்டும். ஐயனே, கணவர் குழந்தைகள் பந்துக்கள் இவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் பெண்களுக்கு ஸ்வதர்மம் என்ற தர்மம் தெரிந்த உம்மால் சொல்லப்பட்டது. அது முற்றும் பொருத்தமே. ஆனால் கணவர் குழந்தைகள் பந்துக்கள் என்று உபதேசிக்கப்பட்ட அவர்களுக்கும் ஈஸ்வரரான உம்மிடத்திலேயே அப்பணிவிடை நடக்கட்டும். ஏனென்றால் உடல் படைத்த உயிர்களுக்கெல்லாம் பிரியம் மிக்கவராகவும் பந்துவாகவும் ஆத்மாவாகவும் நீரே என்றோ விளங்குகிறீர். எங்களுடைய எந்த சித்தம் சுகமாக வீட்டு வேலைகளில் சென்று கொண்டிருந்ததோ அது உம்மால் கவரப்பட்டது. வீட்டு வேலைகளில் ஈடுபட்ட கைகளும் அதனால் கவரப்பட்டது ஆயின. கால்களும் உமது பாத மூலத்தை விட்டு ஓரடியும் வைக்க மாட்டா. எங்கனம் கோகுலம் செல்லுவோம்? ஆகையால் என்னதான் செய்வோம்? ஸ்ரீ சுகர் கூறியது. இவ்வாறு பரவசமாக அவர்கள் பேச்சை கேட்டு யோகீஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரரான பகவான் ஆத்மா ராமனாயிருந்தும் தயையால் புன்முறுவல் பூத்து கோபிகளை மகிழ்வித்தார். வைஜெயந்தி மாலையை தரித்தவரும் அப்பெண்களின் குழுவிற்கு தலைமை தாங்கியவரும் அவர்களால் கீர்த்தனம் செய்யப்பட்டவருமாகிய கிருஷ்ணன் தானும் கூட பாடிக்கொண்டு அவ்வனத்தின் அழகை பெருக்குபவராய் சஞ்சரித்தார். அப்பெண்களுடன் பொன் போன்ற சிறு மணல் நிறைந்த யமுனையின் மணல் திட்டிற்கு சென்று அவ்வாற்றில் அசைகிற ஆம்பல் பூவின் வாசனை கமழும் காற்றில் விளையாடினார். இவ்விதம் மகாத்மாவான கிருஷ்ண பகவானிடம் வெகுமதி பெற்ற கோபிகள் பூவுலகில் உள்ள மாதர்கள் அனைவரையும் விட தாங்களே மிக மேன்மை பெற்றவர்கள் என்று எண்ணினார்கள். அவர்களுடைய அந்த சௌபாகிய மதத்தையும் கர்வத்தையும் கிருஷ்ணன் பார்த்து அக்கர்வத்தை அடக்கி அனுகிரகிக்கும் பொருட்டு அவ்விடத்திலேயே அப்போதே மாயமாய் மறைந்துவிட்டார். பகவான் அங்கனம் சடக்கென மறையவே அவ்விடை பெண்கள் அவரை காணாமல் கூட்டத்தின் தலைவனை இழந்த பெண் யானைகளைப் போல்
வருந்தினார்கள். அவர்கள் எல்லோரும் கூடி அவருடைய லீலைகளையே உரக்க பாடிக்கொண்டு, பிராணிகளின் உள்ளும் புறமும் ஆகாயம் போல் வியாபித்து நிற்கும் பரம புருஷனை கண்டீர்களா என்று வன விருட்சங்களிடம் கேட்டுக்கொண்டு பித்தர்களைப் போல் காடு காடாக தேடித் திரிந்தார்கள். துளசியே, கல்யாணி, கோவிந்தனுடைய திருவடிகளில் அன்பு கொண்டவளே, கிருஷ்ணன் உனக்கு மிகவும் பிரியமானவர். வண்டுகள் தொடரும் உன்னை மாலையாக தரிக்கிறார். கிருஷ்ணன் உன்னால் பார்க்கப்பட்டாரா? மாலதியே, மல்லிகையே, ஜாதியே, பிச்சை கொடியே, உங்களால் எங்களுடைய மாதவன் பார்க்கப்பட்டாரா? கைகளால் உங்களை தொட்டு பிரியத்தை வளர்த்து கொண்டு இவ்வழி சென்றாரா? இவ்விதம் பிருந்தாவனத்தில் உள்ள கொடிகளிடமும் கிருஷ்ணனை பற்றி கேட்டுக்கொண்டு அவ்வன பிரதேசத்தில் செல்லுகையில் பரமாத்மாவின் காலடிகளை கண்டார்கள். அந்தந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் சென்ற வழியை நாடுகின்ற அப்பெண்கள் முன்னே ஒரு பெண்ணின் காலடிகளுடன் சேர்ந்திருக்கும் சுவடுகளை பார்த்து வருத்தமடைந்து பின்வருமாறு பேசிக்கொண்டார்கள். ஆண் யானையுடன் பெண் யானை சேர்ந்து சென்றாற்போல் கிருஷ்ணனுடன் தோள்மேல் கை போட்டுக்கொண்டு தொடர்ந்து போயிருக்கும் இக்காலடிகள் யாருடையதாயிருக்கலாம்? சர்வேஸ்வரனாகிய கிருஷ்ண பகவான் இவளால் பூஜிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இது நிச்சயம். ஏனென்றால் நம் எல்லோரையும் விட்டு கோவிந்தன் அன்புடன் அவளை தனியாக அழைத்துச் சென்றாரல்லவா? எந்த கோபியை அழைத்துச் சென்றாரோ அவளும் அப்பொழுது ஆசை கொண்ட மற்ற கோபிகளை விட்டு பிரியனான கிருஷ்ணன் என்னையல்லவா நாடுகிறான் என்று தன்னை மற்ற எல்லா பெண்களையும் விட மேலானவளாக எண்ணினாள். காட்டினுள் கிருஷ்ணனுடன் தனியே சென்றபின் கர்வமடைந்த அவள் கிருஷ்ணனை பார்த்து, நான் இனி ஓரடியும் எடுத்து வைக்க முடியாதவளாய் இருக்கிறேன். உங்களுக்கு எங்கு விருப்பமோ அங்கு என்னை கொண்டு செல்லுங்கள் என்று கூறினாள். இங்கனம் ஏவப்பட்ட கிருஷ்ணன் பிரியமான அவளிடம் என் தோள்மேல் ஏறிக்கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார். அப்பெண் அங்கே தவிக்கலானாள். நாதா, ரமணா, பிரியம் மிகுந்த தோழா, புஜபலம் பொருந்தியவரே, எங்கிருக்கின்றீர்? எங்கிருக்கின்றீர்? உம்மை காணாது தவிக்கும் உமது அடிமையான எனக்கு உமது முன்னிலையை காண்பித்து அருளும். பகவான் சென்ற வழியை தேடிச் சென்ற கோபிகைகள் பிரிவாற்றாமையால் மதியிழந்து வருந்தும் தோழியை சற்று தூரத்தில் கண்டார்கள். மாதவனிடமிருந்து தான் பெற்ற நன்மதிப்பையும் தனது கொழுப்பினால் அடைந்த அவமானத்தையும் அவள் சொல்ல கேட்டு அவர்கள் மிகவும் வியப்படைந்தார்கள். பிறகு நிலா வெளிச்சம் உள்ளவரை அப்பெண்கள் வனத்தில் புகுந்து கிருஷ்ணனை தேடிவிட்டு இருள் சூழ்வதைக் கண்டு திரும்பிவிட்டனர். அவரிடத்திலேயே மனம் சென்றவர்களாகவும் அவரை பற்றியே பேசுகிறவர்களாகவும் அவருடைய லீலைகளை அபிநயம் செய்கின்றவர்களாகவும் அவரிடம் பிராணனை வைத்தவர்களாகவும் அவருடைய குணங்களையே பாடுகின்றவர்களாகவும் அவர்கள் தங்கள் வீடுகளை நினைக்கவில்லை. கிருஷ்ண தியானத்துடன் மீண்டும் யமுனையின் மணல் திட்டிற்கு வந்து அவருடைய வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு கிருஷ்ணனையே எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடினார்கள். உயிரினும் பிரியமாகியவரே, உமது பிறப்பால் கோகுலம் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகிறது. அதனாலன்றோ லக்ஷ்மி தேவி இவ்விடத்தில் எப்பொழுதும் வசிக்கிறாள். உம்மிடம் பிராணனை வைத்த உமது கோபிகள் திக்கு தோறும் உம்மை தேடுகிறார்கள். ஆகையால் மறைந்திராமல் நேரில் வாரும். இன்பம் அளிப்பவரே, வரம் அளிப்பவரே, விலையேதும் இல்லாது உமக்கு அடிமைகளாகிவிட்ட எங்களை சரத்காலத்தில் நல்ல குளத்தில் நன்றாய் மலர்ந்த தாமரையின் உட்புறத்தினும் அழகுமிக்க கண்களால் கொல்லுகின்ற உமக்கு இவ்வுலகில் இது வதம் என்று தெரியவில்லையா? நீர் யசோதையின் பிள்ளையாகிய கோபிகா நந்தனன் மட்டுமன்று, உடல் படைத்த அனைவரிடத்தும் உள்ளுரையும் சாட்சியாயிருப்பவர். தோழரே, உலகை காக்கும் பொருட்டு பிரம்மதேவரால் வேண்டப்பட்டு யாதவ குலத்தில் உதித்திருக்கின்றீர். யதுகுலோத்தமா, மனதிற்கு இனியவரே, உலகிற்கு அஞ்சி உமது திருவடியை அடைந்தவர்களுக்கு அபயமளித்து விரும்பியதை கொடுப்பதும் ஸ்ரீ தேவியின் கைகளை பிடித்ததுமான உமது தாமரை கையை எங்கள் சிரத்தில் வைத்து அருள் புரிய வேண்டும். அழகினால் ஸ்ரீ தேவியின் இருப்பிடமாகியதும் கிருபையால் சரணடைந்தவர்களின் பாவங்களை போக்குவதும் தயையினால் புல்மேயும் பசுக்களை தொடர்ந்து செல்வதும் வீரியத்தினால் காளியனுடைய முடியில் வைக்கப்பட்டதுமான உமது திருமலர் அடியை எங்கள் மேலும் வைத்தருளும். அதனால் எங்கள் ஹிருதயத்திலிருக்கும் துராசைகளை போக்கும்.
உலகத் துன்பத்தால் தவிப்பவர்களுக்கு புத்துயிர் அளிப்பதும், தீர்க்க தரிசிகளால் போற்றப்பட்டதும், பாவங்களை போக்குவதும், கேட்ட மாத்திரத்தில் மங்களத்தை தருவதும், சாந்தி அளிப்பதும் ஆகிய உமது கதையாகிற அமுதத்தை இவ்வுலகில் எந்த மக்கள் விரிவுபடும்படி பேசுகின்றார்களோ அவர்கள் மிகவும் கொடுத்து வைத்த புண்ணியசாலிகள். பிரியமாயிருந்து ஏமாற்றுபவரே, உமது புன்னகை, அன்பான பார்வை, விளையாட்டு, உள்ளத்தை தொடும் இரகசிய வார்த்தைகள் இவையெல்லாம் எண்ணுதலாலேயே மங்களத்தை தருபவையாயினும் எங்கள் மனத்தை கலக்குகின்றன. மனதிற்கினிய நாதா, பசுக்களை மேய்க்க நீர் கோகுலத்திலிருந்து வெளிச்சென்றால் தாமரை போல் அழகிய உமது திருவடி கல், புல், முள் இவைகளால் வருந்துமே என்று எங்கள் மனம் சஞ்சலத்தை அடைகிறது. வீரா, சாயங்கால வேளையில் கரிய சுருட்டை மயிர்களால் சூழப்பட்டதும், நிறைய புழுதி படிந்ததும், வண்டுகள் மொய்க்கும் தாமரை போன்றதுமான முக மண்டலத்தை தரித்து கொண்டு அதை எங்களுக்கு காண்பித்து மனதில் ஆசையை பெருக்குகின்றீர். நீர் பகலில் வனத்திற்கு சென்றுவிட்டால் அப்போது உங்களை காணாத எங்களுக்கு ஒரு நொடி ஒரு யுகம் போல் ஆகிறது. சுருட்டை முடியுடன் விளையாடும் உங்களது திருமுக மண்டலத்தை பார்க்க கண்களை கொடுத்த பிரம்மதேவன் அவற்றிற்கு இமைகளை சிருஷ்டித்ததால் அறிவில்லாதவனோ என தோன்றுகிறது. அடைந்தவர்களை கைவிடாதவன் என பெயர் பெற்ற அச்சுதா, உமது சிறந்த சங்கீதத்தால் மயங்கி நீர் இருக்கும் இடத்தையும் அதனால் அறிந்து கணவர், மக்கள், உடன்பிறந்தார், உற்றார், உறவினர் எல்லோரையும் மீறிக்கொண்டு உமது பக்கம் ஓடி வந்தோம். வஞ்சகரே, அப்படிப்பட்ட பெண்களை இருளில் உம்மை தவிர எவன்தான் கைவிடுவான்? பிரியத்திற்கு உகந்தவரே, சிறந்த தாமரை பூ போன்ற உமது திருவடிகள் எவையோ அவைகளை பயத்துடன் எங்கள் கடினமான ஸ்திரத்தில் மெதுவாக தாங்கி வந்தோம். அத்திருவடிகளால் வனத்தில் அலைகின்றீர். கூரிய பருக்கை கற்களால் அத்திருவடி வருந்தாதா என்று உங்களையே உயிராக கொண்ட எங்கள் மனம் சஞ்சலப்படுகின்றது. குறிப்பு: கடமைகளையெல்லாம் செய்யும்படி சொல்லும் அவனே எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவனையே நாடும்படி பிடித்திழுக்கிறான். பின் நம்மை தனியே விட்டு நம்மை அலைக்கழித்து வேடிக்கை பார்க்கிறான். அவனை காணும் இச்சையாலேயே முள்ளும் கல்லும் இருளும் நிறைந்த உலகமாகிய இவ்வனத்திற்கு பெண்கள் போன்ற ஜீவர்களாகிய நாம் வந்தோம். அவன் நம்மை இங்கே விளையாட குழலூதி அழைத்துவிட்டு மறைந்து கண்ணாமூச்சி விளையாடுகிறான். நாம் தேடி அலைகிறோம். அவனை காணாத துன்பத்தால் நமது பாவம் தேய்கிறது. கண்டணைந்தால் புண்ணியமும் தேயும். அப்போது அதுவே முக்தி. ராஜன்னு, இவ்வாறாக இனிமையாக பாடிக்கொண்டும் பலவாறாக பிரலாபித்து கொண்டும் கிருஷ்ணனை காண துடித்து கொண்டிருந்த கோபிகைகள் உரக்க அழத் தொடங்கினார்கள். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் மஞ்சட் பட்டாடையுடனும் மாலையுடனும் புன்னகை பூத்த முகத்துடனும் மன்மதனுக்கும் மன்மதன் போன்ற அழகினனாய் அவர்களுடைய கண்ணெதிரில் தோன்றினார். அவ்விதம் தோன்றிய அன்பிற் சிறந்தவரை பார்த்து எல்லா பெண்களும் பிரியத்தால் மலர்ந்த கண்களுடன் பிராணன் வந்ததும் உடலின் உறுப்புகள் எழுவது போல் ஒன்றாக எழுந்தார்கள். ஒருத்தி மகிழ்ச்சி பொங்க தனது கைகளால் கிருஷ்ணனுடைய தாமரை போன்ற கையை பிடித்தாள். மற்றொருத்தி சந்தனம் பூசிய அவருடைய கையை தன் தோளில் தாங்கினாள். வேறொருத்தி கண் கொட்டாமல் கிருஷ்ணனுடைய முக மண்டலத்தின் அழகை பருகிய போதிலும் சாதுக்கள் அவருடைய திருவடிகளை சேவித்தும் திருப்தி அடையாதது போல் திருப்தி அடையவில்லை. மற்றும் ஒருத்தி தன் கண் வழியாக கிருஷ்ணனை மனதிற்குள் செலுத்தி கண்களை மூடிக்கொண்டு அவரை இறுக தழுவி புலகாங்கிதமுற்று யோகியைப் போல் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தாள். அப்பெண்கள் எல்லோருமே கிருஷ்ணனை தரிசித்த மகோத்சவத்தின் பரமானந்தத்தால் மெய்மறந்து பிராக்ஞனை அடைந்த ஜனங்களைப் போல் பிரிவாற்றாமையால் உண்டாயிருந்த துன்பத்தை விட்டார்கள். அந்த தர்சனத்தால் மனக்கலக்கம் நீங்கிய அவர்கள் ஸ்ருதிகள் கர்ம காண்டத்தில் தேடி அலைந்த காணாத பரம்பொருளை ஞான காண்டத்தில் கண்டு ஆனந்தத்தின் எல்லையை அடைந்தது போல் மனோரதங்களின் முடிவை அடைந்தவர்களாய் தங்களுடைய கொங்கையின் குங்குமம் படிந்த மேலாடைகளை ஆத்ம பந்துவாகிய கிருஷ்ணனுக்கு ஆசனமாக அளித்தார்கள். யோகேஸ்வரர்களின் ஹிருதயத்தினுள் ஆசனம் கொண்டவனும் ஈஸ்வரனும் ஆகிய அந்த கிருஷ்ண பகவான் முவ்வுலகின் அழகும் ஒன்றாக திரண்டு உருவெடுத்தார் போன்ற வடிவுடன் அங்கு உட்கார்ந்து கோபிகளால் சூழப்பட்டு அவர்களால் பூஜிக்க பெற்று விளங்கினார். கோபிகள் கூறியது: மதிப்பிற்குரியவரே, சிலர் தங்களை சேவிப்பவர்களை சேவிக்கிறார்கள்,
சிலர் இதற்கு எதிரிடையாக தங்களை சேவிக்காதவர்களுக்கும் உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். மற்றும் சிலர் சேவிப்பவர்களையும் சேவிக்காதவர்களையும் இரு சாராரையும் சேவிப்பதில்லை. இதை எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியது: அன்புள்ள பெண்களே, எவர்கள் ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்கள் காரியத்திலேயே கண்ணாயிருப்பவர்கள். அதில் நட்பும் இல்லை, தர்மமும் இல்லை. ஏனென்றால் அது சுயநலத்தின் பொருட்டேயன்றி வேறல்ல. அழகிய இடையுள்ளவர்களே, எவர்கள் தங்களை சேவியாதவர்களுக்கும் உதவி புரிகிறார்களோ அவர்கள் பெற்றோர்களைப் போல் கருணை மிக்கவர்கள். இதில் நட்பும் தர்மமும் ஒருங்கே இருக்கிறதென்பதில் சந்தேகம் இல்லை. சிலர் தங்களை சேவிப்பவர்களை கூட சேவிப்பதில்லை. அப்படியிருக்க சேவிக்காதவர்களை எப்படி சேவிப்பார்கள்? அவர்கள் ஆத்மாவிலேயே ரமிப்பவர்களாக, வெளிநாட்டம் இல்லாதவர்களாக, விஷயங்களை பார்ப்பவர்களாயினும் ஆசைகளின் பூர்த்தி எய்தியவர்களாய் எதையும் வேண்டாதவர்களாகவாவது, நன்றி கெட்ட மூடர்களாகவாவது, உபகாரம் செய்த பெரியோருக்கும் துரோகம் செய்பவர்களாகவாவது இருப்பார்கள். அன்பார்ந்த பெண்களே, நான் நன்றி கெட்டவன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் போலும். ஒரு ஏழை தனத்தை அடைந்து அது நஷ்டமானால் எப்படி அதை பற்றிய சிந்தனையில் மூழ்கி வேறொன்றை நினையாமல் இருப்பானோ, அப்படி என்னை நாடிய ஜீவராசிகள் என்னை தொடர்ந்து தியானம் செய்வதற்காக அவர்களை நான் நாடாமல் விலகியிருப்பேன். அன்பார்ந்த பெண்களே, இந்த மாதிரி என் பொருட்டு உலகையும் வேதம் விதிக்கும் கடமைகளையும் உற்றார் உறவினரையும் விட்டு வந்த உங்களுக்கு என்னிடம் தியானம் நீடித்து நிலை பெறச் செய்யவே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் பஜனைகளை கேட்டுக்கொண்டு மறைந்திருந்தேன். ஆகையால் உங்களிடம் பிரியம் வைத்த என் மீது குறை கூறுவது தகாது. மிக்க வலுவான இல்லறச் சங்கிலிகளை அறுத்துவிட்டு இங்கு வந்து என்னை சேவித்தவர்களும் களங்கமற்ற பக்தி உடையவர்களுமாகிய உங்களுக்கு தேவர்களுடைய ஆயுட்காலத்திலும் நான் பிரதியுபகாரம் செய்ய சக்தியற்றவன். ஆகையால் நான் உங்களுடைய நல்ல குணத்தால்தான் இதிலிருந்து மீள வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது. பின்னர் அங்கே பிரீத்தியால் தன்னை அனுசரித்து கையுடன் கைகோர்த்து கொண்டு நின்ற பெண்மணிகளுடன் கோவிந்தன் ராசக்கிரீடை செய்ய ஆரம்பித்தார். அவர்களுள் 2 பேர்க்கிடையிலும் புகுந்து அந்த ஸ்திரீகள் தங்கள் பக்கத்திலேயே அவர் இருப்பதாக நினைக்கும்படி கழுத்தை அணைத்து கட்டிக்கொண்டிருந்த யோகீஸ்வரரான கிருஷ்ணனால் கோபி மண்டலத்துடன் ராசக்கிரீடை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அதை பார்க்கும் ஆவலால் மெய்மறந்த மனைவிகளுடன் கூடிய தேவர்களின் விமானங்கள் ஆகாயத்தை நிரப்பியது. அவ்விளையாட்டில் தேவகி புத்திரனான கிருஷ்ணன் அவர்களுடன் கூடி பொன் மணிகளுக்கிடையில் சிறந்த மரகதம் போல் பிரகாசித்தார். தன் பிரதிபிம்பத்துடன் விளையாடும் குழந்தையைப் போல் கட்டிக்கொண்டும் கைகளால் தொட்டும் அன்புடன் பார்த்தும் கம்பீரமாகச் சிரித்தும் ஸ்ரீ கிருஷ்ணன் கோப ஸ்திரீகளுடன் விளையாடினார். அந்த கிருஷ்ண பகவான் ஆத்மா ராமராக இருந்தபோதிலும் விளையாட்டிற்காக கோபஸ்திரீகள் எத்தனை பேர்களோ அத்தனை உருவங்களாக தன்னை ஆக்கிக்கொண்டு அவர்களுடன் விளையாடினார். பின்னர் நீரிலும் நிலத்திலும் மலர்ந்திருந்த பூக்களின் நறுமணத்தை எத்திக்கிலும் பரப்பும் காற்று வீசப்பெற்ற யமுனையின் உபவனத்தில் வண்டுகளின் கூட்டமும் பெண்களின் கூட்டமும் சூழ பெண் யானைகளுடன் மதத்தை பெருக்கும் ஆண் யானை சஞ்சரிப்பது போல் சஞ்சரித்தார். பரீட்சித்து மகாராஜா கூறியது: ஜெகதீஸ்வரனாகிய பகவான் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அதர்மத்தை அடக்குவதற்காகவும் அல்லவோ தனது அம்சத்துடன் பலராமருடன் அவதரித்தார். பிரம்மஸ்வரூபியே, தர்மத்தின் மரியாதைகளை நிரூபணம் செய்து அனுஷ்டித்து காப்பாற்ற வேண்டியவரான அவர் பிறர் மனைவிகளை தீண்டும் அதர்மத்தை எப்படி செய்தார்? சிறந்த விரதம் பூண்டவரே, ஆப்த காமரான யது நாயகன் இகழத்தக்க செயலை என்ன அபிப்பிராயம் கொண்டு செய்தார்? எங்களுடைய இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: ஈஸ்வரர்களிடத்தில் தர்மத்தை மீறியதாக தோன்றும் நடத்தையும் துணிச்சலான செயலும் காணப்படுகின்றன. எல்லாவற்றையும் புஜிக்கும் அக்னிக்கு தோஷம் ஏற்படாதது போல் வீரியமிக்க இவர்களுக்கு அவை தோஷத்திற்கு காரணமாவதில்லை. கோபிகளுக்கும் அவர்களுடைய கணவர்களுக்கும் உடல் படைத்த எல்லோருக்கும் உள்ளே எவர் உரைகிறாரோ அந்த புத்தி சாட்சியான பகவானே லீலை புரிய இங்கு உடலுடன் தோன்றியிருக்கிறார்.
ஜீவராசிகளுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு எந்த லீலைகளை பற்றி கேட்ட மாத்திரத்தில் ஒருவன் பக்தியால் பரவசம் அடைவானோ அப்படிப்பட்ட லீலைகளை புரிகிறார். அவருடைய மாயையால் மோகமடைந்த கோகுல வாசிகள் தங்களுடைய மனைவிமார்கள் தங்கள் பக்கத்திலேயே இருந்ததாக எண்ணி கிருஷ்ணனிடத்தில் பொறாமை கொள்ளவே இல்லை. பிரம்ம முகூர்த்தம் விடியற்காலை வந்ததும் பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமான கோபிகள் கிருஷ்ணனால் விடையளிக்கப்பட்டு இஷ்டமில்லாமலே தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள். கோப ஸ்திரீகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணன் புரிந்த இந்த லீலையை எவன் ஸ்ரத்தையுடன் கேட்கிறானோ அல்லது வர்ணிக்கிறானோ அந்த புத்திமான் விரைவில் பகவானிடம் சிறந்த பக்தியை அடைந்து ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கும் நோயாகிய காமத்தை ஒழித்து விடுகிறான். குறிப்பு: தத்கிருது நியாயம், அதாவது எதை சிந்திக்கிறானோ அப்படி ஆவான் என்பது இங்கே பொருந்தவில்லை. பகவான் உரலில் கட்டுண்டதை நினைத்தால் ஜீவனுடைய பிறவித் தலை விடுபடுகிறது. பகவான் வெண்ணெய் திருடியதை நினைத்தால் இவன் மனத்திலுள்ள கள்ளம் கரைகிறது. பகவானுடைய ராச கிரீடையை நினைத்தால் இவனுக்கு காம ஜெயம் ஏற்படுகிறது என்பது இரகசியம். அவனன்றி ஓரணுவும் அசையாது. எல்லா சரீரங்களுக்கும் அவனே அந்தர்யாமியன்றோ? அணுவுடன் அணு பற்றுவதேன்? கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒன்றையொன்று சுற்றி வருவதேன்? எல்லாம் அவன் தோன்றா துணையாக இடையில் இருப்பதாலேயே. கோபிகள் பகவத் கிருபையால் யோக சரீரம் படைத்து அதை கொண்டு பகவானிடம் விளையாடினார்கள். போக சரீரம் கோகுலத்தில் இருந்தது. தேகம் உலகில் நிற்க மனம் பகவானிடம் ரமித்தது. புத்திரனிடம் உள்ள வாத்சல்யத்தை கண்ணனிடம் வாத்சல்யமாக்குவது போல் பர்த்தாவிடம் உள்ள காமத்தையும் பகவானிடம் காமமாக்குதலே முறை. கோபிகள் கணவன்மார்களை நேசிக்கிறார்கள், பகவானை பூஜிக்கிறார்கள். பர்த்தாவின் கருவிழிகளில் அவர்கள் கிருஷ்ணனையே காண்கிறார்கள். கிருஷ்ண பிரேமை பர்த்தாவிடம் பிரீத்தியை குறைப்பதில்லை, வளர்க்கவே செய்கிறது. பர்த்தாவிடம் உண்மையான நேசமும் பகவத் பக்தியை பெருக்கவே செய்கிறது. பர்த்தாவின் பலம், அழகு, அன்பு எல்லாம் கிருஷ்ணனே. கோபிகளைப் போல் ஹிருதயம் பரிபக்குவமான பக்தனுக்கு உலகமே பிருந்தாவனம். எல்லா செயலும் ராசக்கிரீடை. குயில் பாடுவது அவன் குரல். பச்சை தளிரும் மலர்ந்த பூவும் அவன் திருமேனியின் பிரகாசம். நீல மேகமும் நெடுங்கடலும் அவன் ஆடை. பிருந்தாவன கிருஷ்ணன் வயது 10 ஆனாலும் அவனுக்கு வயதின் எல்லை இல்லை. இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் ராச கிரீடையின் வர்ணனம் என பெயர் பெற்ற 33வது அத்தியாயம் முற்றும்.